Next, soil nutrients. Soil fertility and productivity is the availability of soil to provide all essential plant nutrients such as minerals and organic nutrients in the form of ions. Soil temperature. Soil temperature of an area plays an important role in determining the geographical distribution of plants. Low temperature reduces of water and solute absorption by roots. Soil atmosphere. The space left between soil particles are called pore spaces which contain என்னென்ன இருக்கு அந்த ஸ்பேஸில் between two soilக்கு oxygen and carbon dioxide. Soil organisms. Many organisms existing in the soil like bacteria, fungi, algae, protozoan, nematodes, insects, earthworm, etc. are called soil organisms. ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். சாயிலோட ப்ரொஃபைல் இப்போ ஒவ்வொரு ஹரிசோனாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் சாயிலுக்கு பேர் வந்து இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா சாயில் கிடையாது, அது சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில், அதுக்கு பேர் வந்து ஓ ஹரிசோன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிலோ த ஓ ஹரிசோன் அதுக்கு பேர் என்னது, அதுதான் ரியலாக இருக்கக்கூடிய ஹரிசோன் ஏ ஹரிசோன், அது டாப் சாயில்னு சொல்லுவோம். பிலோ த டாப் சாயில் அதுக்கு பேர் வந்து பி. பி வந்து என்னென்னா சப்சாயில். அடுத்து பார்த்திங்கன்னா சி ராக். இந்த சி ராக் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வெதர்டு ராக்னு சொல்லுவோம். அடுத்து பேரண்ட் ராக், லாஸ்ட்டில் இருக்க ஆர் வந்து என்னது பேரண்ட் ராக். ஸோ அப்போ என்னென்ன ஹரிசோன் இருக்குன்னா ஓ ஹரிசோன், ஏ ஹரிசோன், பி, சி அண்டு இது என்ன சி, லாஸ்ட் இருக்கக்கூடியது வந்து ஆர். அப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹோ ஹரிசோன், ஆர்கானிக் ஹரிசோன், ஹியூமஸ். டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்திங்கன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ரெஷ் ஆர் பார்ஷியலி டீகம்போஸ்ட் ஆர்கானிக் மேட்டர். ஓ ஹரிசோன் டிவைடட் 2 டைப்ஸாக இருக்குது, O1 அண்ட் O2. ஃப்ரெஷ்லி ஃபாலன் லீவ்ஸ், அந்த இலை மக்கி போகிறதுல ஃப்ளவர்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் விழுகுது இல்லையா, ட்விக்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். O2 ஹரிசோன் டெட் பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் தேர் எக்ஸ்கிரீட்டா டீகம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம். யூஸ்வலி ஆப்சன்ட் இன் எந்த ஏரியாவில் இருக்காது, அக்ரிகல்ச்சர் ஏரியாவிலையும் டெசர்ட்லேயும் இருக்காது. எந்த ஹரிசோன் 1 மார்க் கேட்பாங்க. ஓ ஹரிசோன் ஆப்சன்ட் இன் எங்கே அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் இந்த மாதிரி இலை மக்கி போன மரமெல்லாம் விழாது, அதே மாதிரி டெசர்ட்லேயும் இருக்காது. நெக்ஸ்ட் இப்போ தான் சாயிலுக்கு வரும். டாப் சாயில் ஏ ஹரிசோன், லீச்டு ஹரிசோன் ஆர் டாப் சாயில் ஆஃபன் வித் ரிச் இன் ஹியூமஸ் அண்ட் மினரல்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் டாப் சாயில் வித் ஹியூமஸ், லிவிங் creatures and in inorganic minerals. ஏ இதுலேயும் 2 டைப் இருக்குது, A1 and A2. டார்க் அண்ட் ரிச் இன் ஆர்கானிக் மேட்டர் பிகாஸ் ஆஃப் மிக்சர் ஆஃப் ஆர்கானிக் அண்ட் மினரல் மேட்டர்ஸ். A2 மேலே டார்க் கலராக இருக்குது, கொஞ்சம் கீழே வரும்போது என்ன ஆகுங்க லைட் கலர்டு லேயர் வித் லார்ஜ் சைஸ்டு மினரல் பார்ட்டிகல்ஸ். நெக்ஸ்ட் ஹரிசோன் பி, அக்குமுலேஷன் ஹரிசோன் ஆர் சப்சாயில், புவர் இன் ஹியூமஸ், அந்தளவுக்கு வந்து ஃபர்டிலிட்டியாக இருக்காது, ரிச் இன் மினரல்ஸ். இட் கன்சிஸ்ட் ஆஃப் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னா அயன், அலுமினியம் அண்ட் சிலிக்கா ரிச் கிளே ஆர்கானிக் கம்பவுண்ட்ஸ். சி ஹரிசோன் பார்ஷியலி வெதர்டு ஹரிசோன், வெதர்டு ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ், லிட்டில் ஆர் நோ பிளான்ட் அண்ட் அனிமல் லைஃப் இருக்காது. இட் கன்சிஸ்ட் ஆஃப் parent material of soil composed of little amount of organic matter without life forms. அடுத்து bedrock or parental rock or horizon. It is a parent bedrock upon which underground water is found. இதில் எப்படின்னா ஆர் ஹரிசோனில். அப்போ சாயில் ப்ரொஃபைல் தான் இப்போ பார்த்தோம் இல்லையா. சாயில் இஸ் காமன்லி ஸ்ட்ராட்டிஃபைடு
into horizon at a different depth. This layer differ in the physical, chemical, and biological properties. The section superimposed horizon is called soil profile. Types of soil particles. Based on the relative proportion of soil particles, 4 types of soil are recognized. Clay soil, அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 0.002 மைக்ரோமீட்டர், 50% கிளே அண்டு 50% சில்ட்டு. மணலோடு அப்படியே ரொம்ப மென்மையாக கோல்டு அண்டு ஆர் ஹெவி சாயில். சில்ட் சாயில் இது எவ்வளோ இருக்குனால 0.002 to 0.02 மைக்ரோமீட்டர். 90% சில்ட், 10% என்ன இருக்கும் சால்ட் கண்டென்ட். லூமி சாயில் 0.022 to 2 மைக்ரோமீட்டர், 70% சாண்டும் 30% கிளே ஆர் சில்ட் ஆர் போத் கார்டன் சாயில்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து மணல் சாண்டி 0.2 to 2 மைக்ரோமீட்டர், 85 என்னது சாண்டும் 50% தான் என்னது கிளேவாக இருக்கும். அப்போ லைட் சாயில். லூமி சாயில் இஸ் த ஐடியல் சாயில் ஃபார் கல்டிவேஷன். எந்த சாயில் தான் பெஸ்ட்டாக இருக்குது? லூமி சாயில். இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 70% sand and 30% clay or silt or both. It ensures good retention and proper drainage of water. The porosity of soil provides adequate aeration and allows the penetration of roots. Based on the water retention, aeration and mineral contents of soil, the distribution of vegetation is divided into following types. Halophytes, எந்த இடத்துல வளரக்கூடிய பிளான்ஸ் லிவிங் இன் சலைன் சாயில். சாமோஃபைட்னா சாண்டி சாயில். லித்தோஃபைட்ஸ்னா ராக்கி சர்ஃபேஸ். காஸ்மோஃபைட்ஸ் ராக்கி crevices plants living. Cryptophytes plant living below the soil surface. Cryophytes எங்கன்னா surface of the ice plant living on surface of ice. Oxylophytes plants living in acidity grains. Calciphytes plants living in calcium rich alkaline soil. Next இது வந்து 1 மார்க் கேட்பாங்க. ஹொலார்ட்னா என்ன? செசார்ட், ஈகார்ட். ஹொலார்ட் டோட்டல் சாயில் வாட்டர். கிரிசார்ட் வாட்டர் அவைலபிள் டு பிளான்ஸுக்கு. ஈகார்ட் வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ஸ். Next, topographic factors. So topographic factors, the surface features of earth are called topography. The topography influences on the climate of any area is determined by the interaction of solar radiation, temperature, humidity, rainfall, latitude and altitude. It affects the vegetations through climatic variations in small areas, அதாவது microclimate, and even changes the soil conditions. Topographic factors include latitude, altitude, direction of mountain, steepness of mountain, etc. Latitude and altitude பொறுத்து என்னன்னா, latitude represent distance from the equator. Temperature value or maximum at the equator அப்படியே கிராஜுவலாக என்ன ஆகும், போல்ஸுக்கு மேலே போக போக என்ன ஆகும், குறைஞ்சிட்டே போகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன் அக்கர்ஸ் ஃப்ரம் ஈக்குவேட்டர் டு போல்ஸ். ஒவ்வொரு வெஜிடேஷனும் ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே ஃபுல்லாக ஸ்னோ அப்படியே வர வர மாடரேட் ஆகிட்டே வரும். அப்புறம் கிராஸ்லேண்ட் மறுபடியும் அதே மாதிரி சேம் போயிட்டே இருக்கும். டயக்ராமில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ ஒரு சைடு ஆர்டிக், இன்னொரு சைடு அண்டார்டிக்னு வச்சுக்கிட்டோம்னா, ஸோ 2 பக்கம் ஸ்னோ அப்படியே வர வர என்ன ஆகும், கிராஜுவல் ஆகும். அதே மாதிரி குறைஞ்சிட்டே வரும். அப்போ இந்த பீக் வந்து மீடியம் சென்டர்லேருந்து என்ன ஆகும், அப்படியே குறைஞ்சிட்டே போகும். அதே மாதிரி இந்த சைடும் குறைஞ்சிட்டே போகும். லேட்டிடியூட் வந்து ஆல்டிடியூட் டைரக்ஷனில். ஹைட் above the sea level forms the altitude. The high altitudes, the velocity of wind remains high, temperature and air pressure decreases while humidity and intensity of light increases.
Due to these factors, vegetations at different altitude varies, showing distinct zonation. Direction and mountain. North and south faces mountain or hill possesses different types of flora and fauna because they are different in their humidity, rainfall, light intensity. எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும். ஈரப்பதம், மழை பெய்யக்கூடிய அளவு, லைட்டோட அளவு, லைட் டியூரேஷன் அண்ட் டெம்பரேச்சர் ரீஜியன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது என்னென்னா ecotone edge effect, the transition zone between two ecosystems. Example, the border between forestக்கும் grasslandக்கும் அதுக்கு பேர் ecotone. Edge effectனா species found in the ectone areas are unique due to the effect of two habitat. This is called edge effect. Example, all in the ectone area between forestக்கும் grasslandக்கு இடையில இருக்கும். அப்போ the two faces of the mountain or hill receive different amount of solar radiation, wind action and rain. எல்லாமே டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கும் ஃபாரஸ்ட் கிராஸ்லேண்ட். அப்போ of these two faces, the windward region possess good vegetations due to heavy rain. அதிகமாக மழை பெய்யும் நல்ல வெஜிடேஷன். அண்ட் leeward regions possess poor vegetation due to the எதனால் rain shadows, அதாவது ரெயின் பற்ற டெஃபிஷியன்ட். Similarly, in the soil of aquatic bodies like ponds and center, the edge possesses different depth of water due to the soil slope and different wave actions in the water body. Therefore, different parts of the same area may possess different species of organism. Steepness and of the mountain. இந்த ஸ்டீப்னஸ் எப்படி இருக்கும், அதே வந்து இப்போ ஒரு ஏரியாவில் இருக்குன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிக மழை பொழிவு இருக்கும், இன்னொரு இடத்துல மழை இருக்காது. அது அந்த இப்போ சைடுலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேகமாக காற்று வரும். அப்போ அந்த காற்று வரும்போது இந்த ஹில்ஸில் பட்டு மீண்டும் மழை என்னது இங்கேயே அப்படியே பிரிசிபிடேட் ஆகிரும். அப்போ ஆப்போசிட் இந்த ஏரியாவில் என்ன ஆகாது, புவர் வெஜிடேஷனாக இருக்கும். ஸோ அதுதான் ப்ராப்ளம். அப்போ the steepness of the mountain or hill allow the rain to run off. As the result of loss of water causes water deficit and quick erosion to the topsoil, resulting in the poor vegetation. On the other hand, பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். The plains and valleys are rich in vegetation due to the slow drain of surface water and better retention of the water in the soil. So next இதில் பயோட்டிக் ஃபேக்டர் பார்க்கலாம். ஓகே.